நீ வருவேனா அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வந்திருக்கணும்ல. ஆக்சுவலாக இங்கே திவ்யாவுக்கு என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றே அது ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்ககிட்ட இருந்து மேனேஜர் பதவியை பிடிங்க எல்லா கண்டஸ்டும் சேர்ந்து விக்கரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நிறைய டைம் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. நான் எதாவது கமெண்ட் பண்ணும்போது, நான் எதாவது ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை. பட் இங்கே விக்ரம் சொல்லும்போது எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக ஒபே பண்ணி நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நான் சொன்ன முடியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இங்கே புலம்பிகிட்டே இருக்காங்க. இது வேண்டாம் கூட நிறையா பேசி புலம்பியிருக்காங்க. ஸோ நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திவாகருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது விக்ரம் பற்றி கூப்பிட்டு சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன், எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், திவாகர் வந்து சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இங்கே பேசிட்டு வரல, ஆக்சுவலாக கத்திக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி கத்திட்டு வரும்போது கமருதீன் சும்மா இல்லாமல் நீங்கள் நியாயமாக பேசுங்க, நியாயமாக நடந்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். ஸோ அதை சைடில் காதில் வாங்கிட்டு உடனே இங்கேருந்து விக்ரம்கிட்ட அங்கே தாவிட்டாங்க. ஸோ நீ முதல்ல நியாயத்தை பற்றி பேசாத, இந்த வீட்டில் என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பேசுறது ஒரு தகுதியே கிடையாது, நீ எப்படி பேசினாலும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நீ வந்து நியாயத்தை பற்றி பேசணும் ஆளுக்கு கிடையாது, நீங்கள் அதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கமருதீன்கிட்ட போயிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தா பேச அவங்ககிட்ட என்ன பேசினாலும் அவங்க ஏற்றுக்கிற நிலைமையிலையோ இல்லை காது கொடுத்து கேட்குற நிலைமையோ எனக்கு கிடையாது, கத்திக்கிட்டே இருக்க தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பார்வதியே ஃபார் பெட்டர், எவ்வளோ பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க தப்பு அப்படிங்கும்போது அவங்களுக்கு மேலே இவங்க தப்பு அப்படிங்கும்போது இதுக்கு பார்வதியே பெட்டர்ப்பா, இவங்க என்னப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது தோணுது. ஆக்சுவலாக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாரமே அவங்க வெளியே போகிறது நிறைய சான்சஸ் உண்டு. நீ நியாய தர்மத்தை பற்றி நீ பேசாத, ஒரு ஷோல என்ன பேசணும் பேச தெரியாது நீ பேசாத. ஃபஸ்ட்டு விக்ரம்கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சாங்க, நீ வந்து ஒன் சைடாக இருக்க எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்சாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீன் ஒரு வார்த்தை விட்டாரு, நீ நியாயமாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை பிடிச்சி கமருதீன்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கேப்பில் சும்மா இருக்காமல் துஷாரும் வாய விட்டாரு, இப்போ யார் சத்தம் போட்டு பேசிட்டான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே கமருதீனை கழட்டி விட்டு நீ போ நீ வான்னு சொல்லிட்டு துஷாரை பிடிச்சிக்கிட்டாங்க. துஷாரை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன்ட்டு இப்படிலாம் பேசலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர் கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேசின வேகத்தில் எச்சு தெரிகிற மாதிரி பேசுகிற போல இருக்குது. ஸோ நீ எச்சு தெரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒரு மேனஸ் இல்லையா, ஒரு டீசென்ட் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா ஒரே பரமல 3 பேர்த்து கூட பயங்கரமான சண்டை. இது இன்னும் எத்தனை பேர்த்துல போய் முடியும், இன்னும் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறலாம் தெரியவே தெரியல. ஸோ துஷார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கெமி என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக படுத்துறதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்க, வந்து பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்காரு, முதல்ல அவர் பேசட்டும் கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு பேசணுன்னே உடனே அதையும் பிடிச்சிட்டாங்க. துஷாரை விட்டுட்டு அடுத்து கெமிக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ அப்படியா, நீங்களாம் வந்து பிக் பாஸ் பேசும்போது பிக் பாஸ் ரூல்ஸ் போடும்போது எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, இப்போ தான் வந்து நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஸோ ஒருத்தரையும் விட்டு எல்லாத்தையும் பங்கமாக வச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரமோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்கிட்ட ஆரம்பிச்சு அடுத்தது கமருதீன்கிட்ட போய் துஷார்ட்டு அடுத்தது கெமிகிட்டேருந்து கடைசியாக டோட்டல் கண்டஸ்டன்ட் மொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே வந்துட்டாங்க. இது வரைக்கும் நீங்கள் யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, யாருமே சொன்னது கேட்டதே கிடையாது, இப்போ எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஹவுஸ் மேட்ஸையும் எழுதி நிற்கிறாங்க, கத்திட்டு கிடக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தோணுது இதுக்கு பார்வதியே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி?